flashback. நினச்சே பார்க்கல எந்தளவுக்கு மோசம் அடிக்குன்னு. ஸோ கேமரா வந்து நான் ஐ பெட்டர் டேக் திஸ் டவுன். சுற்றி பாருங்கள், ஒருத்தனும் இல்லை. 2-3 வெஹிக்கிள் அங்கேயே பாஸ் ஆகிட்டு இருக்குது. வேறு இங்கே வந்து நோபடி வித் மீ. ஏரியாக்குள்ளே போக போக குளிர் அதிகமாகிட்டு இருக்குது. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கேன், கரெக்டான டயர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. இல்லாட்டி கண்டிப்பாக உங்களோட அலாய் வந்து அடி வாங்கிக்கிறோம். ஆஹா பாருங்க, இது ஒன்றுவே அங்கே. ஐயோ, இப்போ வந்த வழி வேஸ்ட்டா? End of flashback. சம்பவம் சிறப்பு. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் இன் திஸ் வே. இது எந்த வழிண்ணே? வீடியோ ஆஃப் பண்ணவா? ஓகே, அவர் வீடியோ டர்ன் ஆஃப் பண்ணிட்ட சொல்கிறாரு. ஸோ அதான் கட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஓகே, இந்த வழியாக நான் போனதில்லை, போவோம். இது எங்கிட்டு போகணும்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் பூம்பார் ரூட் ஆக்சுவலாக. ஆமாம், நானும் வந்ததில்லை. சரி போவோம், போகாத ரூட்டுக்கு போவோம் அப்படின்னா அப்போ போயிட்டுருக்கேன். ரைட். ஆனால் அந்த குணா கேவ்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறைய டைமில். இல்லை, நானும் போயிட்டேன் 2-3 டைம்ஸ். சரி, ஓகே. நேற்று பிளான் பண்ணது சிறுமலைக்கு, வந்தது கொடைக்கானலுக்கு. கொடைக்கானலுக்கு வந்து பிளான் பண்ணது எது? அந்த ரெகுலராக நம்ம போகிற வியூ பாயிண்ட்ஸ். ஆனால் நம்மளை வந்து இப்போ வேறு எங்கேயும் நான் கூப்பிட்டு போயிட்டுருக்குது. நானும் அப்படியே போயிட்டுருக்கேன். 13 கிலோமீட்டர்ஸ்ன்றாங்க. அம்மாடி, 13 கிலோமீட்டர்ஸ். லெட்ஸ் கோ. ஆனால் இந்த வழியாக ஆக்சுவலாக கேரளா போகிற வே வந்து கட் பண்ணிட்டாங்க. இந்த வழியாக போனோம் அப்படின்னா மூணாரோட டாப் ஸ்டேஷன் வந்து இட்ஸ் ஈஸி டு ரீச். அது பக்கம்தான். ஆனால் அந்த வழி வந்து ஃபுல்லாக பேண்டு. எஸ், காரணம் வந்து வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட அட்டகாசம் தாங்க முடியல. ஈவன் யானையும் வந்துருந்துச்சு அந்த டைமில். ஸோ அதனால தான் வந்து அதை ஃபுல்லாக வந்து பேன் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து குளிர் இல்லை, மிஸ்ட்டும் இல்லை. ஸோ அதனால வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் போக முடியுது. இல்லைன்னா ஒரு வழியாக இருப்போம். ஆனால் என்ன முன்னாடி போகுதுன்னே தெரியலனா. லாஸ்ட் வீக்கு இந்த திட்டுவா கோயில் போயிட்டு இருந்துச்சுல, அப்போ வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். முன்னாடி தான் இந்த டிஸ்டன்ஸில் இந்த கார் போகிறதே தெரியாது, அந்தளவுக்கு வந்து மிஸ்டாக இருந்துச்சு. கரெக்டாக ஒரு வாரம் போயிருக்கு. அந்த சனி இந்த சனி 1 வீக்கில் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க வெதரு. ஓ, யப். ஓ ஓ ஓ ஓ ஓ அன்எக்ஸ்பெக்டடு. என்ன ப்ரோ, கிளப்பா? நான் சொல்லுவா தான் வந்தேன். நான் பரமக்குடி ராமேஸ்வரம் பக்கம். நீங்கள்? ஓகே ஓகே ஓகே. கோயம்புத்தூர், பெங்களூர்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓ வா 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 கிரேட். ஸோ ஜஸ்ட் ஐ மெட் தம் பீப்புள் லைக் கிளப்புன்னு நினைக்கிறேன். நாங்கள் சோலோ. பட் ராயல் பிரதர்ஸ், ஐ எம் நாட் ஷூர் அபவுட் இட். கிளப்போட நேம் என்னன்னு தெரியல. பட் வேறு லெவலில் வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் மூவ். நானும் அப்படியே அவங்களாக மூவ் பண்ணலான்னு இருக்கேன். Wow. Whoa. செம்ம அன்எக்ஸ்பெக்டட்னு சொன்னேன்ல, நினச்ச மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் தான். இந்த மாதிரி போகிறதே ஒரு சுகம்தான். லைக் ஸ்லோவாகவே போனாலும் இந்த மாதிரி லைனாக வரிசை கட்டி டிசிப்ளினாக போகிறது நல்லா தான் இருக்குது.
Wow. I'm just enjoying this. Oh, broskies. ஜம்முன் இருக்கு ப்ரோஸ்கீஸ். ஒருத்தங்க ஐம் ஃபுல்ஃபில்டு. ஐம் கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில்டு. சீரியஸாக இதோட எனக்கு ரெக்கார்டிங் ஆஃப் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஐ ஆம் ஹாப்பி வித் திஸ். இந்த மாதிரி வாவ் சார் பா ஒன்றுமே தெரியலையாயோ, வேற லெவலுக்கு. சாரல் அடிக்க இந்த மிஸ்டுக்கு சே ஐம் லிட்டரலி வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐம் ஜஸ்ட் நாட் ரைசிங் த ஆக்சலரேஷன். அப்படிங்களா அப்படியே போகிறேன். ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன் தெரியாது. ஓகே போகலாம், பிரச்சனை இல்லை. This is the first time I'm just riding with the group, but official இல்லை unofficial. ஸோ the plan is on. இதுக்கப்புறம் எங்கே போவோம் அப்படின்னு தெரில. நெட்ஒர்க்கும் இல்லை, சுத்தமாக நெட்ஒர்க் இல்லை. லீடை மீட் பண்ணி கேட்க போகிறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு. தென் ஐம் கோயிங் டு ஜாயின் இன் திஸ். ஓகே பார்ப்போம். நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் லேட்டர் ஆஃப்டர். A few moments later. தரோம். நமக்கு இது வராதுண்ணே. ஜஸ்ட் வாட்ச் திஸ், விசிட் அவ்வளோ. ஓகே அப்படியே நானும் சேர்ந்துட்டேன் அப்படியே. ஸோ தே கேவ் மீ அ பேட்ச். அண்ட் இப்போ அவங்களோட அப்படியே நான் கூகுள் போகிறேன். கூகுள் போனதுக்கப்புறம் வந்து தே டிஸ்பேட்ச் த டீம். அண்ட் அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ரெசார்ட் போயிடுவாங்களாம். தே இன்வைட்டட் மீ ஃபார் ரெசார்ட். பட் த பிளான் இஸ் நான் அப்படி ரிட்டன் கிளம்புற மாதிரி தான் பிளான். அவங்களோட ஒரு பார்ட் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் அதை கொடுத்ததுக்கப்புறம் நான் அப்படி கிளம்ப வேண்டியதான். ஃபியூல் கட்ட 120 kilometers காட்டுது. ஐ ஹாவ் டு ஃபியூல் இட் ஆன் Kodaikanal itself. There is no way to think further. Okay. கூக்கல் வராத இடத்துக்கு நான் போயிட்டுருக்கேன். லக்கிலி ஐ காட் சம் டீம். ஸோ அவங்களோட அப்படியே நான் போயிட்டுருக்கேன். ஹோலி ஷிட் ப்ரோ. மழை நல்லா பெஞ்சிருக்கு போல். கைண்ட் ஆஃப் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது சிச்சுவேஷன் எல்லாமே. யா பட் ஹாப்பி டு ரைட் வித் தோஸ் பைக்கர்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் திஸ். ஆனால் நல்லா இருக்குது. இந்த வரிசையாக போகிறப்போ வர்ற ஃபீலே வேறு. இந்த வரிசையாக ஒரு ஆர்டராக இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப வர்ற ஃபீலே வேறு. அதே மாதிரி சோலோவாக வச்சு நொறுக்கிறப்போ வர்ற ஃபீலும் வேறு. ஜம்முன்னு இருக்குங்க. ரோடாக இருக்கட்டும், அதே மாதிரி இதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ரோட் சூப்பராக இருக்குது. வளைஞ்சு கூட செம்மையாக இருக்குது. த்ரீ நைன்டி தாங்க. பவர் செம்மையாக இருக்குது. இங்கே வந்து வெதர் செம்மையாக இருக்குது. மணி இப்போ 2 மணி.
ஒரு டீ குடித்தோம் இவங்களோட சேர்ந்து. சீரியஸாக சொல்கிறேன், செம்ம. ஐம் ஜஸ்ட் பீயிங் ஹாப்பி வித் வாட் ஐ வாஸ் ஹேவிங். ஓ, பயங்கரமாக இருக்கே. சோஃபார் வந்து 240 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணிட்டோங்க. ஓ வாவ். இன்னும் வந்து 180 ரேஞ்சு காட்டுறான், ஆஃப் டேங்க் இருக்குங்கிறான். எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கண்டிப்பாக இல்லை. நான் போய் வந்து லைக் என்ன சொல்கிறது, இப்போ இங்கே கூகுளில் முடிச்சுட்டு பெட்ரோல் போகிறப்ப தான் தெரியும் எவ்வளோ பிடிக்கிறான் அப்படின்னு. செம்மையாக இருக்குது ப்ரோ. ஐ சீரியஸ்லி என்ஜாய்ட் இட். தனியாக வந்தவனுக்கு இப்படி ஒரு கூட்டம் அமையும் நான் நினச்சே பார்க்கல. ஸோ இந்த ஏரியாவில் கொஞ்சம் சறுக்கிற மாதிரிலாம் ரோடு இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் நான் சறுக்கி விழுந்திருப்பேன். somehow I just managed it. லைக் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ரீஜனில் வந்துருக்காங்க. இப்போ ஒரு வண்டி சென்னையிலேருந்து வருது, இன்னொரு வண்டி பெங்களூர்லேருந்து வருது. எங்கள் ரூல்ஸே வந்து லைக் கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. லைக் மேபி எனக்கு நான் புதுசாக இருக்கலாம் தோணுதான்னு தெரில. என்னென்னா ஸோ ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்க அப்படின்னா they used to announce this 2 months prior. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஜாபில் இருக்கிறவங்களாம் வந்து they was saying லைக் 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களாம். then they start to make some bookings and collect the payments. அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு மாதத்துலேயே ஸ்டார்ட் ஆகி ரெடி பண்ணி செட் பண்ணிடுவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆர்கனைஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது வியூஸ். குக்கல் லேக். ஓகே, இட்ஸ் சம்திங் நியூ ப்ரோ. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், புது பீப்புள், புது ஏரியா, எல்லாமே வந்து புதுசாக இருக்குது. தங்கி பார்க்கணுன்னா பார்க்குறதுக்கு நிறைய இருக்குங்க. வா, பா 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 பா. ஓ ஓ ஓ ஓ ஓ, பா செம்ம பயங்கரமாக இருக்குது. பா அருவி மாதிரி ஓடிட்டுருக்கு பாருங்களேன். ஆக்சுவலாக அருவியில் இந்த மழை பெஞ்சு அப்படியே வந்து ஓடிட்டுருக்கு போல். செம்மையாக போயிட்டுருக்கு. வா, நான் நல்ல வரலங்க. நான் எதிர்த்து ஆக்சுவலாக கேட்டேன் உங்களை ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு. அவங்களும் ஓகே சொல்ல, நான் யதார்த்தமாக கேட்க அவங்க பதார்த்தமாக ஓகே சொல்ல, அப்படியே அவங்கள ஜாயின் ஆகிட்டேன். பா செம்மாடி. என்ன நடந்ததுன்னு தெரில, பயங்கரமாக சத்தம் வந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக தான் உடஞ்சிருக்கோம். பயங்கரமான அடி. ஆனால் சீரியஸாக செம்மாடி. ஆயில் சீல் அடிச்சுது. என்னதான் உடஞ்சிருக்குன்னு தெரில, செம்மையாக ஒன்று ஆனால் அடிச்சுதுப்பா. ஓ ஓ ஓ, செம்ம. ஒருத்து வரமா பார்த்து வரலாம் ஒருத்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன கொஞ்சம் பார்த்து தான் வரணும். ஏறப்போ என்ன காதி ஆக போகிறதுன்னு தெரில. சூப்பர். நான் இந்த வியூ அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் செட் இதெல்லாம் முடிச்சுக்கிறேன்.
முடிச்சு நான் ரெஸ்யூம் பண்ணுறேன். ஓகே, அவர் கியரில் போட்டு நிப்பாட்டுவார். இருக்கா என்ன இல்லை, நெட்வொர்க் இல்லை. சூப்பர், பங்கம் சிறப்பாக முடிஞ்சது. தமிழ்நாட்டு மனத்தால தான் காப்பாற்ற வர பண்ணிக்கிறாரு தலைக்கிறதா ஆடி engine off. இந்த பக்கமா எடுங்க, இந்த பக்கமா இருங்க அவர் கால் பக்கம் இரு நான் கால் எடு. ஸ்டாண்ட் போடுங்க. அது இந்த இடத்துல சரிக்கிச்சு. அதை விட வரும். ஒன்றும் ஸ்டாண்ட் போட்டாச்சு. ஓ சாரி. ஓகே, இப்படியா கட்டுறீங்க? ஓகே, சம்பவங்கள் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். One eternity later. நான் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மைக்குமே லக்கிலி அலைவாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போது ரிவர்ஸ் வேறு வழியாக ஆக்சுவலாக போகிறோம். சேம் பூம்பாறை தான், பட் இது வந்து கூக்கல் வழியாக வந்து ஒரு வழி போகுது. ஆனால் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும், பட் வியூ வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு இங்கே இருக்க ஒரு பெரியவர் சொல்லியிருந்தார். சரி, ஓகே, பெரியவர் அன்னைக்கு நாங்கள் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கோம். பின்னாடி ஒரு வண்டி வருது, நம்மளும் அப்படியே ஒரு வண்டியில் ஜஸ்ட் ஒரு 5 பேர் மட்டும் போயிட்டுருக்கோம் இந்த வழியாக. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருந்தால ஒருத்தரோட ஹெல்மெட் ஆக்சுவலாக வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட என்னோட ஹெல்மெட் மாதிரியே அப்படியே இருக்கும், அதே சேம் ஆக்சர் தான். பட் என்ன உள்ள சேனான்ட்டுருக்காங்க கிடக்கு, அதான் தேடிட்டு இருக்காங்க. ஒரு கேங்கு வந்து அந்த நம்ம வந்த வழி போயிருக்காங்க. இப்போ நாங்கள் ஆக்சுவலாக வந்து இன்னொரு வழியில் போயிட்டுருக்கோம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த வழியாக தான் போயிருக்கணும் அப்படின்றது தான் ஒரு ஹஞ்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா ஃபால்ஸில் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்டதுக்கு வந்து இந்த வழியாக பூம்பாறையும் போகலாம், பூம்பாறை போயிட்டு அப்படியே கொடைக்கானல் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த வழியாக கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால வி ஜஸ்ட் டிசைடட் டு கோ திஸ் வே. சரி, ரெண்டில் ஒரு கேங் ஆச்சு நம்ம அந்த வழியாக போவோம். நான் மாட்டினாங்க அப்படின்னா செஞ்சிடணும் கண்டிப்பாக. எவ்வளோ வச்சுருப்பான்னு தெரில. இந்த பிளாக் ஹெல்மெட்டை பார்த்தாங்க அப்படின்னா பிடிக்கலாம். மாட்டுவான். ஸோ இந்த வழி வந்து கொஞ்சம் மோசமான வழி தான். இப்போ கொஞ்சம் நேரம் தான் வந்துட்டு போனேன். இப்போ ஹெல்மெட் ஆக்சுவலாக வந்து திருடு பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இந்த சைடு வந்து போயிட்டு தான் வந்தோம் டக்குன்னு. அது கொஞ்சம் மோசமான வழி தான். பட் ரைடர்ஸோட போகிறப்ப கொஞ்சம் சேஃபாக போகலாம். நம்ம தனியாக போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ தட்ஸ் வை நான் தனியாக நான் ஆக்சுவலாக போகலாம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க தான் மறுபடியும் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு. வாங்க நானும் அப்படி தான் போகிறேன் அப்படின்ட்டு ஜாயின் ஆகிட்டேன். ஸோ இவங்க எல்லோரும் ஆக்சுவலாக வந்து இப்போ ரெசார்ட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ நான் அப்படி வீட்டுக்கு போக வேண்டியதான். ஏன்னா அந்த ஆல்ரெடி புக் தோஸ் திங்ஸ் அதுக்காக பே பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க.
ஏப் பட் ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து நினச்சதை விட வந்து இன்றைக்கி டே சூப்பராக போச்சு. நான் பிளான் பண்ணது ஆக்சுவலாக ஒன்று, என்ன பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணது ஒன்று. பட் ஆனால் இப்போ நடந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அது சத்தியமாக சொல்கிறேன், நான் எதிரே பார்க்கல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஜஸ்ட்டு நான் முன்னாடி வந்த ஒரு ஆர்டர் படியாக நான் வந்து வரணும் அப்படின்றதுக்காக வந்தேன். பட் அதை 1 வே ஆக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக பூம்பாறை போகலாம் அப்படின்ற பிளான் வந்துச்சு. சரி பூம்பாறைக்கு தானே போவோம், தனியாக தானே. அந்த முருகன் கோயில் ஆக்சுவலாக சொன்னாங்க, சரி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்து. பட் ஆனால் இவங்களை பார்த்ததுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஜாயின்ட் இன் தேர் ரேலி. அதுக்கப்புறம் தான் அட்மினை மீட் பண்ணி இந்த பேட்ஜெலாம் வாங்கினேன். அப்புறம் அந்த கொஞ்சம் டான்ஸு கீன்ஸு இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்களாம் சுற்றிட்டு இருக்கேன். டே வாஸ் சூப்பர் குட், உண்மையிலே சொல்கிறேன், டே சூப்பர் குட். இந்த கிளப்லேருந்து ஆக்சுவலாக இந்த வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களான்னு தெரில. பட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாருமே ஒரு பெரிய தேங்க்ஸ் என்ன உங்களோட சேர்த்துக்கிட்டதுக்கு. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் செட்டிங் மை டே பெட்டர். லைக் சோலோவாக போப்போன்னு நினச்ச இடத்துல வந்து ஒரு கேங்காக என்னை வந்து ரைட் பண்ண வச்சிட்டிங்க. விச் இஸ் ஹேட்ஸ் ஆஃப். எல்லாருமே வந்து கொஞ்சம் சேஃபாக அண்ட் செக்யூராக ரைட் பண்ணாங்க. யாருமே வந்து லூஸ்தனமாக ஓட்டல, என்ன மாதிரி நல்ல கியர்ஸோட. ஈவன் ஜிடி பெரிய பெரிய பைக் எல்லாமே பெரிய பைக்ஸ் தான். எல்லா பைக்கர்ஸுமே வந்து கரெக்டாக ப்ராப்பர்ஸ் கியர்ஸோடு வந்து வந்துருக்காங்க. அட்லீஸ்ட் மினிமம் ஜாக்கெட்டும் ஷூவுமே வந்து போட்டு தான் ஓட்டிகிட்ருக்காங்க. ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் ஜஸ்ட்டு அது நார்மல் ஷூ போட்டிருக்காங்க. ஒரு மேக்ஸிமம் ஆஃப் த யூசர்ஸ் வந்து ஜாக்கெட்டு அதுக்கட்டும் இந்த மட்டும் இல்லாமல் நீ கார்டு அது அப்புறம் ஷூ எல்லாமே ப்ராப்பராக வந்து போட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. விச் இஸ் அ குட் ஒன். பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. ஒரு பைக்கிங் கம்யூனிட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ப்ரொடக்டிவ் கியர்ஸோடு வந்து ஓட்டுறது. ஓகே, பின்னாடி மீட்டியார் வந்துருச்சு. ஹீ இஸ் த டெய்ல். இவர் தான் ஹிமாலயன் கரெக்டாக டயர் ஆக்கிற போட்டிருக்காரு. எவ்வளோ சேர் அடிச்சுட்டு இருந்துச்சு அந்த ஹிமாலயன்லேருந்து. 411 450 மை பாய் 450 ஹிமாலயன் சரியான சேரு. இந்த ஹிமாலயன்லேருந்து மட்டும்தான் வந்து சேர் அடிக்காமல் இருக்கும் போல். கரெக்டாக அவர் டயர் வந்து மாட்டியிருக்காரு. குட் ஒன். இப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன்? ஃபியூல் டேங்க் பெட்ரோல் காலி, ஆல்மோஸ்ட் காலி. மறுபடியும் ஃபுல் டேங்க் போடணும். அதுக்கப்புறம் வேறு என்ன, மார்னிங் சாப்பாடு, மதிய சாப்பாடு, அவ்வளோ தானே. வேறு என்ன செலவு பண்ணியிருக்கேன் அன்றைக்கி? மிஞ்சி போனால் ஒரு 2000 செலவு பண்ணியிருப்பேன்னா இப்போ இது வரைக்கும். நான் ஃபியூல் ஒரு 1200-300 சம்திங். தென் ஆஃப்டர் வந்து இது இந்த ஃபுட்டெல்லாம் சேர்த்து வந்து அது காலைல ஒரு 120, இப்போ ஒரு ஜஸ்ட் 70. அப்புறம் நடுவில் ஒரு டீ அடிச்சது ஜஸ்ட் 20. வி கேன் சே லைக் ஒரு 300 அப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1600 இது செலவு பண்ணியிருக்கேன். அந்த 1600 ருபீஸ்க்கு இப்போ நான் கலெக்ட் பண்ண மெமரிஸ் அப்படின்னு இருக்குல்ல, விச் இஸ் என்னார்மஸ். லைக் அது வேல்யூவே வந்து சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து ஒரு அன்வேல்யூபிளான திங்ஸ், ஒரு அன்வேல்யூபிளான ஒரு மெமரிஸ் வந்து இப்போது என் மைண்டில் இருக்குது, என்னோடய கேமராவில் இருக்குது. ஆனால் இது வரைக்குமே லைஃப்பில் பார்க்காத ஒரு இடங்களில் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். எஸ், இந்த லைஃப் நான் இந்த சைடு வந்தது கிடையாது. கொடைக்கானல் ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்திருந்தாலும் இந்த சைடு வந்து நான் வந்ததே கிடையாது. ஆனால் இப்போ வந்திருக்கேன். திஸ் இஸ் வாட் ஐ நீட். அன்எக்ஸ்பெக்டடாக வந்து வந்தேன். சூப்பராக இருக்குது. சிச்சுவேஷன்லேருந்து மிஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தாறுமாறு. லைக் இந்த ஃபீலெல்லாம் வந்து இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேனே தெரில, அந்தளவுக்கு இருக்குது. அதான் சம்டைம்ஸ் பேசவே முடியல. அப்படியே நான் வந்து வாயை மூடிட்டு ஓட்டிகிட்டு இருக்க காரணமே தான். ஜஸ்ட் ஓகே, எனக்கு என்ன பேசுனே தெரில. அந்தளவுக்கு வந்து ஐம் ஸ்பீச்லெஸ். அந்தளவுக்கு வந்து இந்த சீனரிஸ்லாம் அழகாக இருக்குது. இந்த மாதிரி ரோட்டுக்கு தான் இந்த ஹிமாலயன் மாதிரி ஒரு வண்டி தேவை உண்மையிலே. அப்போ தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக போக முடியும். மலை இறங்குறப்ப முடிஞ்ச வரைக்கும் வந்து இன்ஜின் பிரேக்கிங்லேயே வந்து இறங்க ட்ரை பண்ணுங்க. கிளச்சு கடைசி பைட்டில் தான் பிடிக்கணும் முடிஞ்ச வரைக்கும்.
அதை வந்து மைண்டில் வச்சு ஓட்ட ட்ரை பண்ணுங்க. சில பேர் வந்து நியூட்ரல் ஓட்டிகிட்ருப்பீங்க, அதெல்லாம் பண்ணவே கூடாது. நியூட்ரலுக்கு மட்டும் பண்ணவே கூடாது. நான் பிரேக் ஃபெயிலியர்லாம் ஆச்சு அப்படின்னா, ஒன்றும் பிரேக் பிடிக்காம போயிடும், பிரேக் ஒரேடியாக வந்து பிடிச்சிக்கிறோம். ஓவர் பிரேக் ஹிட் ஆச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் வந்து இது பண்ணாலும் நம்ம எவ்வளோ தான் கூலான கிளைமேட்டில் வண்டியை ஓட்டினாலும் பிரேக்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து ஹீட் ஆகிட்டு தான் இருக்கும், ஜஸ்ட் லைக் ஆர் இன்ஜின் மாதிரி. சரிங்களா? ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. நியூட்ரலில் மட்டும் போட்டு ஓட்டாதீங்க. இந்த வியூஸை பற்றி சொல்லிக்கினே இருக்கலாம் போல இருக்கே. அடா 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 அடா. லைஃப்பில் திரும்ப நான் எப்போ இங்கே வருவேன்னு தெரில. முடிஞ்சால் நெக்ஸ்ட் இயர் இதே டிசம்பர் மாதம் வந்துட வேண்டியதான். சிறுமலைக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணியிருப்பேன். எஸ், நான் சிறுமலை பார்த்ததில்ல தான். நான் சிறுமலையே பார்த்ததே இல்லை, போனதும் கிடையாது. அது எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் இதையும் நான் பார்த்தது கிடையாது. இது ஜஸ்ட் அந்த சைட் ஆஃப் கொடைக்கானல் பொம்மாலை அதை வந்துடுதுங்க. பா 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 செம்ம ஆஃப் ரோடு. சாரி பஸ் ரோடு இல்லை, ஒன்லி ஆஃப் தான் கிடக்கு. அந்த ஹிமாலயன் ரொம்ப ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணிடும், நம்ம தான் வந்து கஷ்டப்பட்டு போகணும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ நன்றாக சிறப்பாக செல்கிறது என்பதை இவ்விடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அட்டகாசம் அட்டகாசம், இந்த வியூ அட்டகாசம். பயங்கர ஆஃப் ரோட் ப்ளஸ் மிஸ்ட், நல்ல காம்பினேஷன். ஒரு மண்ணும் தரல, சத்தியமாக சொல்கிறேன், ஒன்றுமே தரல. வா வாரே வா வாரே வா வாரே வா வாரே வா. அப்பா சூப்பர்யா. மேகத்துக்குள்ளே ஓட்டுறது வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, எதுவுமே தெரில. மட்டு ஸ்லாஷு என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்குங்க உள்ள. என் வண்டி செத்துச்சு. மறுபடியும் கொஞ்சம் வலிக்கு வர்ற மாதிரி தான் வருது. அம்படி ஃபுல்லாக வந்து இந்த களிமண் செம்மண் இந்த மாதிரி தான் இருக்குது. எங்கேயும் வீட்டில் இருக்குது பாருங்களேன். ஒப்பா டேய், ஓகே ஃபுல்லாக ஆஃப் ரோடு. ஒன்றுமே தெரியல உலகத்தில். பா நல்லா இருக்கியா? ஐயோ பெரியவரே செமையாக இருக்குங்க. அந்த பெரியவர் தான் ஆக்சுவலாக சொன்னார், இப்படி தான் இருக்கும் ரோடு, நான் பார்த்து தான் போகணும் அப்படின்னு. ஹிமாலயன் ஏறிடும். அந்த புல்லட் எம்டியில் நம்ம அப்போதான் தெரில. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ செம்ம ஆஃப் ரோடுங்க. யாராச்சும் ஆஃப் ரோடு பெரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.
தரமான ஆஃப் ரோடு. இட்ஸ் கெட்டிங் ஒர்ஸ்ட் ஐ கெஸ். ரோடே இல்லாத இடத்துல நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். இங்கே பஸ்ஸும் வராது, ஒரு மண்ணும் வராது. யோ யோப்பா கை வலிக்குது. கடை கடைன்னு சவுண்ட்லாம் வருது. ஒப்பா ஏய் என்ன ஆகுது? இங்கே காரை விட்டுருக்காங்க பாருங்களேன். பங்கம் சூப்பராக இருக்குது ரோடு. ஹிமாலயனுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும் பின்னாடி வர ஹிமாலயனுக்கு. ஜிடி வந்துருந்துச்சு திணறி இருக்கும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸு அன்ஃபர்கெட்டபிள் ப்ரோ. பா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பா. ஆஃப் ரோட் விரும்புகளுக்காகவே போட்டு விட மாதிரி இருக்கு. ஆனால் இந்த ரோட்டை மக்கள் வாழ்கிறாங்களா இந்த ஏரியாலலாம் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு நாள் நம்ம வர்றோம், நமக்கே வந்து இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம வாழ்கிற மக்கள் வந்து எந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருப்பாங்க. பயங்கரம் பங்கம். மாட்டினா காலி மாற்றவர ஜாலி. ஹே நல்ல வேலை நான் வீலோட ப்ரெஷரை டயர் ப்ரெஷர் கரெக்டாக வச்சுட்டு வந்தேன். இல்லாட்டி ஒரு வழி ஆகியிருப்பேன். சீரியஸாக ஒரு வழி ஆகியிருப்பேன். ஜீப்பு மட்டுமே போகிற ரூட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம்ல, அதாங்க கெத்து. வா வியூ நல்லா தான் இருக்குது. என்ன இதுதான் கொஞ்சம் த மோஸ்ட் அன்எக்ஸ்ப்ளோர்டு வே. கண்டிப்பாக பில்லியனை வச்சு இந்த ரூட்டில் போக முடியாது. டேம் ஷியூராக சொல்கிறேன். பில்லியனை வச்சுலாம் போகிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா
சி ஃபுல்லாக ஆஃப் ரோடு. பில்லியன் செத்துருவான். பில்லியன் சீரியஸ் செத்துருவான். நல்ல அட்வென்ச்சர் பைக் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இப்போ ஹிமாலயன் மாதிரி கேடிஎம்மோட ஏடிவி மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா வி கேன் கிவ் அ ட்ரை. இந்த நம்ம வண்டி இந்த அவெஞ்சர்லாம் போகுது பார்த்தீங்களா, எல்லாம் வந்து ரொம்ப 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 கஷ்டம். பா ஓ வா. சப்பா செம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் ரெடி. அப்பா லைஃப்பில் மறக்க முடியாத ஆஃப் ரோட்ரா. எவனாச்சும் ஆஃப் ரோடு வேணும்னு கேட்குறீங்களடா. இங்கே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் இன்ஸ்டாகிராமில். அவர் ஆஃப் ரோடை விரும்பி, அவர் பேர் எக்ஸ்ப்ளோர் ஸ்மார்ட்டின்னு நினைக்கிறேன். அவரை டேக் பண்ணி விட்றேன். ப்ரோ இந்த வீடியோ பார்ப்பியா இல்லாட்டி இந்த ரீலை பார்ப்பியான்னு தெரில. நான் ரீலாக போடணும் வீடியோ போடணும் இடணும். இங்கே வந்து பாரு ப்ரோ, உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் பியூர்லி மேட் ஃபார் யூ ப்ரோ. பயங்கர ஆஃப் ரோடு நினச்சதை விட. ஆனால் வியூ ஆறு மாதிரி. லுக் அட் தட். ஓ ஓ ஓ ஓ ஓ சூப்பராக இருக்குல்ல. என்ன கேட்டீங்க? சரி சரி கோயிலா? ஓ பூம்பாரம் முருகன் கோயில். ரைட் 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 ரைட். வண்டி அப்படியே போட்டேன். இல்லை உள்ளே போக முடியாதா? இங்கே உள்ள போகணும். ஓகே ரைட். ஓ சரி சரி சரி. ஏற்றி போடணுமா? ஆ One minute, 37 seconds later. நைட்டில் சத்தியமாக விசிபிலிட்டி இருக்காது. எங்கடா கேங்க காணோம்? ஆனால் ஒருத்துப்பா சத்தியமாக சொல்கிறேன், இந்த ட்ரிப்பு செம்ம ஒருத்து. வந்த ட்ரிப்பாக இருக்கட்டும், இந்த ஆஃப் ரோடு பண்ண வேயாக இருக்கட்டும், சத்தியமாக சொல்கிறேன் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு அனுபவங்கள். சோலோ ரைட் சிறப்பாக முடிஞ்சது.
சார் ஆ டீயே தான். லுக் அட் தட் வியூ ப்ரோ, செம்மையாக இருக்குது. உம்மா சார், வா 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 வா. தலைவன் வேறு லெவலில் இருக்கான். ஏன்னா இந்த டஸ்ட்டு தான், டஸ்ட்டு மட்டும் இல்லை அப்படின்னா அவன் சூப்பராக இருப்பான் வண்டி. இந்த வியூவுக்கு தலைவன் வந்து செம்ம சீனு. உண்மையிலே சொல்கிறேன், ஒர்த்துங்க. ஈச் அண்ட் எவ்ரி பென்னி விச் ஐ ஸ்பெண்ட் ஆஸ் ஆஃப் நவ் ஸோ ஃபார் எல்லாமே. இல்லை இது செமையாக இருக்குது. லுக் அட் த வியூ ப்ரோ. இந்த வியூவில் ஒரு டீ, ஆசம் ஆசம், சிறப்பானது. ஒவ்வொரு இன்ச்சும் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. வியூ வேறு லெவலில் இருக்கே ப்ரோ சார், ஒருத்தர். ஸோ ஏதாச்சும் கோடைக்காலம் வரீங்க அப்படின்னா இந்த வழியை வராமல் இருந்தாதீங்கப்பா. அப்படி வராமல் இருந்தீங்க அப்படின்னா கோடைக்காலம் வந்தது வேஸ்ட்டாக போயிடும். பார்த்துக்குங்க, வேறு லெவலில் இருக்குது வியூ. திங்க் ட்வைஸ். இதை பார்க்காம நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒன்று 10 வாட்டி யோசிச்சுக்கோங்க. ஸோ ஃபார் குரூப் ரைடு இதோட எண்ட் ஆகுது. அங்கே ரெசார்ட் போகிறாங்க, நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன். த டைம் இஸ் அப். யா, நல்ல வியூ, செம்ம டீ, அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட. வெல், இட்ஸ் பர்ஃபெக்ட்லி எண்டட் அப்படின்னு சொல்லிடலாம். சரி ப்ரோ, பார்ப்போம். பை. யா, நன்றி. கண்டிப்பாக குரூப்பில் ஆட் பண்ணிடுங்க, எல்லாம் இன்வைட் எனக்கு அனுப்புங்க. ரைட்டு, பார்ப்போம். ரைட், இத்துடன் முடிவு அடைகிறது. 2025 comes to an end. சூப்பரே, அன்ஃபர்கெட்டபிள் ரைடு. ரொம்ப 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 ஹாப்பி. வியூலாம் வேறு லெவல் பஸ், சத்தியமாக சொல்கிறேன், லைஃப்பில் மறக்க மாட்டேன். இந்த வியூவாக இருக்கட்டும், இப்போ நான் குடித்த டீயாக இருக்கட்டும். டீயுமே வந்து இது வரைக்கும் கொடைக்கானலில் குடித்த டீயை விட இப்போ குடித்த டீ வந்து ஃபார் மோர் பெட்டராக இருக்குது. யா, வா வா வா. இந்த ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு வர்றப்போ, நான் மைண்டில் வச்சுக்கணும், இல்லாட்டி எங்கேயாச்சும் விழுந்துருவேன். இந்தா குட் 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 குட். காட் ரோட்ஸில் தனியாக அப்படிங்களா? என்னால் பேச முடியல, பட் ஐம் ஜஸ்ட் ரெக்கார்டிங் திஸ் பீஸ் ஆஃப் திஸ். ஆனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கான்சன்ட்ரேட். எனக்கு டைமும் இல்லை, இருட்டுறதுக்குள்ளே இருட்டிருச்சு ஆல்மோஸ்ட்டு. மணி வந்து 6:24. ஒரு 9 o'clock நான் கீழே இறங்கி ஆகணும். அப்போ தான் வந்து 12 நாலு வீட்டுக்கு போய் சேர முடியும். ஸோ இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாயிடும். Much later. அப்பா, ஒரு வழியாக கொடைக்கானல் வந்துட்டாங்க. அப்போ நான் வீட்டுக்கு போகணும். தான் கடுப்பான விஷயம். இன்டீரியல் வருது. ஸோ பவர் பெட்ரோல் வாட் எவர் இட் இஸ் XP 95 இருக்குன்னு நினைக்கிறேன். பவர் இருக்கா? பவர் XP இங்கே இருக்குது.
பெட்ரோல் எக்ஸ்பி 95 ஸ்பீடு தான், ஃபுல் டேங்க்ண்ணே. ஸ்பீடில் பெண்ண 286 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்ல, ஏங்க 286 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் கரெக்டாக. ஸோ 286 287 போட்டுக்கிறேண்ணே. பை எவ்வளோ லிட்டர் பிடிச்சது? 12.89 22 மைலேஜ் தான் கிடச்சிருக்கு, எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அதான் நம்மளோட டியூக்கோட ரியல் டைம் மைலேஜ் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஹில் ஸ்டேஷனால் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். 15 minutes later. ஸோ இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டோரேஜ் ஆக்சுவலாக வந்து SD கார்டில் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு இப்போ இறங்க ஆரம்பித்தாச்சு ஒரு வழியாக. எஸ் ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சு. ஐ கெஸ் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில கொஞ்சம், ஆனால் இதில் கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். இறங்குறப்போ யூஸ்வலாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ் டு யூ. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து மிச்சத்தை பேசலாம். இப்போ யூஸ்வலாக இறங்குறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியூட்ரலில் போட்டு சில பேர் இறங்குவாங்க ஜஸ்ட் ஃபார் சேவிங் த பெட்ரோல். பட் அது வந்து ஒரு முழுக்க ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு அப்படின்னா இட் லீட்ஸ் ஆர் பிரேக்ஸ் டு என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக தேஞ்சிடும். இல்லாட்டி அந்த பிரேக் வந்து ரொம்ப சூடாகி டிஸ்கோட ஒட்டிக்கிறோம், வீல் லாக் ஆகிரும். எந்த இத்து போன ஏபிஎஸ்ஸாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அந்தளவுக்கு வந்து பிரேக் ஹீட் ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து லோடை வந்து இன்ஜினில் இருக்கணும். ஏன்னா இன்ஜினில் அதுக்கேற்ற ஆயில்ஸ் இருக்குது. ஸோ இன்ஜின் கேன் ஏபிள் டு ஹேண்டில் த ஸ்ட்ரெஸ். அதுக்கேற்ற ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க ஹீட் ஆச்சு அப்படின்னா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்கள் லோடை இன்ஜினுக்கு கொடுங்க. நெக்ஸ்ட்டு தான் உங்கள் ரியர் பிரேக்ஸ், நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரண்ட் பிரேக்ஸ். புரியுதுங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்ஜின் பிரேக்கிங் தான் வந்து யூஸ் பண்ணணும். இன்ஜின் பிரேக்கிங் மெயினாக இங்கே தான் ஆக்சுவலாக வந்து யூஸே ஆகுன்னே சொல்லலாம். நான் மேக்ஸிமம் வந்து பிரேக்கே பிடிக்க மாட்டேன். முடிஞ்ச வரை வந்து கியரை டவுன் பண்ணுவேன். தென் அதை அதை பார்த்தா அதை பட்சத்தில் நான் ரியர் பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பிரேக் போடுவேன். அதே மாதிரி வந்து நீங்கள் எந்த கியரில் ஏறுறீங்களோ அதே கியரில் இறங்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து இப்போ நானே வச்சுக்கோங்களேன், நான் வர்றப்போ வந்து தேர்டு ஃபோர்த்து அந்த கியரில் தான் சுற்றிட்டு இருந்தேன். என்னால் வந்து 5th or 6th வந்து இந்த ஹில்ஸில் டச்சே பண்ண முடியல. அதுக்கான நீடும் எனக்கு வரல, சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ அந்த 3rd 4th நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இறங்குறப்போ வந்து உங்கள் வண்டி 3rd 4th அதுக்குள்ளேயே தான் இருக்கணும். அதை விட்டு நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன் இப்போ 5th gearலையோ 6th gearலையோ இப்போ நான் இந்த ஸ்லோப்பை நான் இப்போ இறங்குறேன் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் 3rd gear இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும். லிட்ரலி இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு த நியூட்ரல். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா எந்த கியரில் ஏறினீங்களோ அதே கியர்லேயே இறங்குற மாதிரி பார்த்துக்குங்க. தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங். அதுவும் இல்லாமல் நைட் டைம்லலாம் இறங்குறப்போ கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே இறங்குங்க. நான் எவன் எங்கிட்டிருந்து வருவான்னு தெரியாது. பார்த்தீங்களா, வலி கிட்ட இருக்குது, மாற்றி போயிருப்போம். வந்த வழியாகவே இருந்தாலும் நைட் வரப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ ஹை பீம்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். எதிரில் வெஹிக்கிள் வருது அப்படின்னா டவுன் பண்ணிக்கோங்க, தப்பில்லை. எதிரில் வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு பி ஆன் ஹை பீம். சரிங்களா? ஆனால் சில பேர் வந்து ஹை பீம் போட்டாங்கன்னா போட்ட மாதிரி அப்படியே இருப்பாங்க. என்ன பாஸ் அடித்தாலும் வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தேவைப்பட்ட ஹை பீம், தேவைப்படலை அப்படின்றப்போ லோ பீம் மாற்றிடுங்க, அதை ஆஃப் பண்ணிடுங்க ஹை பீமை. இப்போ அந்த காருங்க போயிட்டுருக்குது, எனக்கு ஹை பீம் கார் நான் நின்றுட்டு இல்லை. பட் இப்போ நான் வந்து அவங்கள தாண்டணும் அப்படின்னா நான் ஐ கேன் ஜஸ்ட் பாஸ் இட் அண்ட் மூவ். கரெக்டுங்களா? இந்த காருங்க இல்லை அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் த ஹை பீம். இதே எனக்கு எதிரில் எனக்கு கார் வருது அப்படின்னா ஐ ஷுட் ஸ்டாப் திஸ். ஏன்னா இல்லாட்டி அவங்களுக்கு வந்து அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். மலை ஏறுறப்போ வந்து நார்மல் ரோடை விட மலை ஏறுறப்போ வந்து தே ஹாவ் டு பி ப்ரிசைஸ் ஆன் வேர் தியர்
பைக்ஸ் ஆர் வெஹிக்கிள் கோஸ். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வந்து என்ன சொல்கிறது, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து விபரீதமாக மாறிடும். ஸோ டோன்ட் லெட் அதர்ஸ் டு என்ன சொல்கிறது டிட் லைக் தட். ஏ அவங்கள இந்த மாதிரி வந்து பண்ண வச்சிடாதீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக ஓட்டணுமோ அதே அளவுக்கு வந்து உங்கள் சக ரைடர்ஸ் அதே மாதிரி வந்து உங்களோட ட்ராவல் பண்ணுற ட்ராவலர்ஸையும் நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக ஹார்ம் இல்லாமல் நீங்கள் வந்து அவங்கள கடந்து போகணும். இப்போ கார்ஸில் பிரச்சனை இல்லை, இப்போ நம்மளோட வந்து பிரைட்டான எல்இடி லைட்ஸை போட்டிருப்பான். இப்போ இதே நம்ம வந்து ஒரு பைக்ஸ் காரண்ட்டை நம்மகிட்ட ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபாக் லைட்டோ அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப 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 வந்து ராங்காக தான் போய் முடியும். அவனுக்கு சரியாக விசிபிலிட்டி இல்லை அப்படின்னா அவன் எங்கே போய் விட்றான்னு அவனுக்கே தெரியாது. ஏன்னா இந்த பஞ்சாயத்தில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லூஸ் தனமாக வந்து வருவானுங்க, ஆனால் ரோட்டில் குண்டு குழி இருக்கும், ஒன்றுமே தெரியாது. நார்மல் ரோட்லேயே வந்து எதுவுமே தெரியாமல் நான் போய் முட்டுறோம். இது வந்து காட் ரோடு, எங்கிட்டு வாயுதுன்னே தெரியாது, எந்த சைடில் குழி வருதுன்னே தெரியாது. வி ஹாவ் டு பி டூ ப்ரிசைஸ். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி கார் பின்னாடிலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா யூ ஷுட்ன்ட் கோ அண்டர் சென்டர். இந்த சென்டரில் நீங்கள் போகவே கூடாது. ஏன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு குழி கிளி ஏதாச்சும் வருது அப்படின்னா கார்காரங்க சென்டர் பண்ணிட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதான் சேஃபு. சரியா? நீங்கள் சென்டரில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த குழியில் விழுந்துருவீங்க, நீங்கள் நேர் இறங்குவீங்க. ஸோ இன்ஸ்டெட் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வீல் அந்த ஒரு வீலை வந்து நீங்கள் அலைன்மெண்ட்டாக எடுத்து அந்த வீலில் நீங்கள் கரெக்டாக வந்து ட்ராவல் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பாத் ஹோல்ஸ் வந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். காரை ஸ்கிப் பண்ணுற மாதிரி நீங்களும் ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி ஹில்லாம் நீங்கள் எங்கே ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எங்கள் வண்டியை வந்து ஏதாச்சும் ஒரு கியர்லேயே நிப்பாட்டுங்க, கியர்லேயே ஆஃப் பண்ணுங்கள், கியர்லேயே எடுங்க, நியூட்ரலில் போடாதீங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்லோப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு இதில் போட மாட்டோம். எப்படியோ ஒரு ஸ்லோப்பில் தான் நம்ம வந்து வண்டி நிற்கும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி காட் ரோட்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஊரில் இருக்கட்டும், ஹில் ஸ்டேஷன்லையாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக வந்து நான் அதை உணர்ந்துட்டேன். என்னென்னா நான் ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப் போட்டிருந்தேன் டீக்காக, கடைசியாக பூம்பாரிலேருந்து வர்றப்போ. அது கொஞ்சம் ஸ்லோப்பான ஏரியா, நியூட்ரல் தான் போட்டு வச்சுருந்தேன். டக்குன்னு வந்து என்ன ஆகிட்டான், பஸ்ஸுக்காரனும் வேனுக்காரனும் ஒரே சின்ன ரோடு. அது இப்போ நம்ம போகிற ரோட்டில் வந்து பாதி சைஸாக அந்த ரோடே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சின்ன ரோடு அது. ஸோ அந்த ரோட்டு டக்குன்னு வந்து 2 பேரும் ஒரேடியாக வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் பார்க் பண்ணியிருந்ததுல கொஞ்சம் கேப் விட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன், லைக் கொஞ்சம் வந்து நான் சாய்க்கணும் என்னோட சைடுக்கு. அப்படி பண்ணுறப்ப என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிரேக் போடாமல் டக்குன்னு வந்து வண்டியை ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துட்டேன். அதாவது நான் வண்டியை ரைட் பண்ணுற மாதிரி நான் எடுக்கலை, இன்னொரு அதாவது நம்ம ரைட் சைட்லேருந்து நம்ம இழுப்போம்ல, அந்த மாதிரி ரைட் சைட்லேருந்து நம்ம வந்து இழுக்கிறோம்ல, அந்த மாதிரி நான் வந்து இழுத்தேன். வண்டி மூவ் ஆரம்பிச்சது, கீழே போக ஆரம்பிச்சது. டக்குன்னு ஏதோ இல்லை கிளி கூட என்ன இருந்ததுனால வண்டியை பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி நானும் ஃப்ரண்ட் பிரேக்காக போட்டேன். இன்கேஸ் வந்து இதில் ஒன்று நான் மிஸ் பண்ணியிருந்தா கூட வண்டி என் கையை விட்டு போயிருக்கேன், கீழே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து கியரில் நிப்பாட்டுங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் கியரில் தான் வண்டியை நிப்பாட்டுவேன் இந்த ஸ்டேஷனில். ஐ ஃபெல்ட் தட் அண்ட் என்ன சொல்கிறது, ஐ லேர்ன் தட் பை த வே. 5 minutes later. I'm just stopping it. நான் ஸ்டோரேஜ் என்ன இருக்குன்னு தெரில, ஆனால் வெளிச்சம் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ I'm just stopping it. மேபி இதெல்லாம் முடிஞ்சுன்னா கண்டினியூ பண்ணி நான் எண்டு கார்டு போடுறேன். ஸோ as of now, this is the end. We'll see you in the next video. Until then, tala bye from Dinesh. Right safe, stay safe, bye. கொடைக்கானல் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க. ரொம்ப மோசமாக இருக்கிற ரோடு, அதுவும் மழைக்காலம், மிஸ்ட் அதிகம், கொஞ்சம் வந்து சேஃபாக வாங்க. ஓகே, see you then, bye bye.